இப்னு ரபா ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு தாபி, கிட்டத்தட்ட 70 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் அதா இப்னு ரபா. அடிமையாக இருந்து கல்வி ஞானத்தால் உயர்ந்து விடுதலை பெற்றவர்கள், சுதந்திர மனிதராக உலா வந்தவர்கள் அதா இப்னு ரபா. இறுதி காலம் வரை ஹரமிலேயே வாழ்ந்து வாழ்வை கழித்தவர்கள். குறிப்பா அந்த ஹஜ்ஜுடைய சட்டங்கள்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும். அதா இப்னு ரபா அவங்கள சில நபர்கள் ஜமாத்தாக சென்று சந்திப்பார்கள். பெரிய ஒரு ஆளி, ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிற போது அதா இப்னு ரபா சொல்லுவாங்களாம், நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மிக அதிகம் வெறுக்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? வீண் பேச்சு என்று சொல்லுவார்களாம். ஃபுலூலுல் கலாம் என்று அரபியிலே சொல்லுவார்கள். வீணான பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்கள் பேசுவது, வீண் அரட்டைகள் அடிப்பது முன்னோர்கள் மிக வெறுத்த அம்சம் என்று சொல்லிவிட்டு அதா இப்னு அபீ ரபா கேட்பாங்களாம், நல்லோர்களிடத்தில் முன்னோர்களிடத்தில் நல்ல பேச்சுக்கள் எது தெரியுமா? அப்ப அவர்கள் விரும்பிய பேச்சு என்ன தெரியுமா? பட்டியலிட்டு சொல்லுவார்களாம். முதலாவதாக சொல்லுவார்கள் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம், அல் குர்ஆன். அதை ஓதுவது, அதை விளங்குவது முதல் தரம். இப்ப முதலிடம் நல்லோர்களிடத்தில், சான்றோர்களிடத்தில் குர்ஆனை ஓதுவது, அதை குறித்து பேசுவது. இரண்டாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், ஹதீஸ்களை படிப்பது, ஹதீஸை விளங்குவது. இரண்டாவது, அவங்கள்ட்ட நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா, நல்ல பேச்சு என்று சொன்னாலே முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது சொல்லுவாங்க நன்மைகளை ஏவுவது, தீமைகளை தடுப்பது. இதற்காக வாய் திறப்பார்களாம். நல்லவைகளை ஏவுவதற்கு, தீமைகளை தடுப்பதற்கு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எவ்வளவு நன்மையான செயல்கள். ஒண்ணுமில்ல, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு கிளம்பி வருவார், வீட்டுல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவை சாத்திட்டு வருவார், மனைவி எழுப்பிவிட மாட்டாரு. அப்ப வயது வந்த மகளை கூட எழுப்புவதற்கு மனம் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக வருவார். கண்ணிமிக்கவர்களே, அப்ப தீமைகளை தடுப்பது, நன்மைகளை ஏவுவது அவர்களிடத்தில் நல்ல ஒரு பேச்சுக்களாக. நான்காவதா சொல்லுவாங்க, அல்லாஹுவை நெருங்க செய்கிற கல்வியை கற்பது, அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று தருகிற கல்வியை கற்பது, அது குறித்து பேசுவது. இறுதியாக சொல்லுவார்கள், வாழ்விற்கு தேவையான வருமானத்தை பெறுவதற்காக, வியாபாரங்களுக்காக பேசுவது. இந்த 5 காரணங்களை தவிர எதற்கும் அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு அதா இப்னு ரபா கேட்பாங்களாம், நீங்கள் கவனிக்கவில்லையா? குர்ஆனின் இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன அலைக்கும் லா ஹாஃபிலின் கிராமன் காத்திபின், உங்களுக்கு கண்காணிப்பாளர்கள், கிராமன் காத்திபின் என்கிற கண்ணியமான எழுத்தாளர்கள் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத், வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப வலது இடது பக்கங்களிலே 2 மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், வாயிலிருந்து வெளிவருகிற வார்த்தை எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கு காத்திருக்கிற, கண்காணித்துக் கொண்டிருக்கிற மலக்குகளுடத்திலே இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கவனிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அதா இப்னு ரபா உபதேசத்தை எப்படி முடிப்பார்களாம்? நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவரையில் ஒவ்வொரு ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க செய்த செயலேடுகள், நன்மை தீமைகள் பதியப்பட்டிருக்கிற ஏடு அவன் கையில் தரப்பட்டு, நீ அதை வாசித்து பார் என்று சொல்லுகிற போது அவன் வாசிக்க துவங்குவான். அப்ப விவரம் தெரிந்த நாள் தொடங்கி மரணிக்கிற வரை செய்த அத்துணை செயல்களும் பதியப்பட்டிருக்கிற ஏடு. அதா இப்னு ரபா கேட்பாங்களாம், அந்த ஏட்டை ஒரு மனிதன் படிக்கிற போது அதில் அதிகம் என்ன தெரியுமா? லைஸ மின் அம்ரி துன்யா வ லைஸ மின் அம்ரி தீன், மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் இல்ல, துனியா சார்ந்த விஷயங்களும் இல்ல. அப்ப மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் அதுல இல்ல, நன்மையான காரியங்களும் இல்லை, அல்லது உலக பலன் தருகிற எந்த அம்சங்களும் இல்ல. முழுக்க அதிகம் இருப்பது வீணான பேச்சுக்கள், அவன் பேசிய வெட்டி பேச்சுக்கள், வீண் அரட்டைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. அவன் நிலை என்ன என்று கேட்பார்கள், வெட்கி தலை குனிந்து போவானாம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம்.